பஞ்சுவாலிட்டினா ராதா. இப்போ அவன் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தானா, நாங்கள் நாளைக்கு போகிற ட்ரிப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி மெயினாக என்ன பண்ணணும்னா பிளான் தான் பண்ணணும். அதான் பாய்ஸ் அப்படியே கேட்ச் பண்ணிட்டு டீ கடைக்கு போயிட்டேன். டீ கடையில் உட்காந்து டீ நல்லா இருக்கு, பஜ்ஜி நல்லா இருக்குன்னு பேசுகிறாங்க தவிர்த்து நாளைக்கு யாரெல்லாம் போகிறோம், எப்படி போகிறோன்னு அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க. ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்துட்டு இருக்க வழியில ஒரு ஆக்சிடென்ட். அங்கே என்னாச்சுன்னு பார்த்தா சும்மா இருந்த கார்ல பைக்கை கொண்டு இடிச்சு அந்த ஏரியாவே பார்க்க கலவர பூமியா ஆயிடுச்சு. பைக் மட்டும் இல்லாம அந்த காருக்கு ஃப்ரெண்ட்ல பார்த்தா அந்த ஆளோட செருப்பு எல்லாம் கிடக்குது. இந்த செருப்பை பார்த்துட்டு வந்துதான் என்கிட்ட ஒருத்தன் பருப்பு மாதிரி டைலாக் விட்டான். 5 மணிக்கு ஷார்ப்பா இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். காலையில 5 மணிக்கு வந்து பார்த்தா எவனையும் காணும். ஒருத்தன் சொன்னானே 5 மணிக்கு ஷார்ப்பா இருப்பேன். எத்தனை மணிக்கு எல்லாரும் வந்தது பூரா வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 5:30க்கு உள்ளாடி பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டானுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி நாங்கள் எல்லாருமே பெட்ரோல் அடிக்கிறதுக்கு பெட்ரோல் பங்க்ல போனோம். அங்கே போனதுக்கு அப்புறம் எல்லா வண்டிக்கும் ஃபுல் டேங்க் அடிச்சு பைக் எல்லாம் நிறுத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்க எல்லாருக்கும் இருக்க அதே டவுட் எங்களுக்கும் இருந்தது, இந்த ஸ்கூட்டி மலையேறுமாங்கிறது தான். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்கா நாங்க ஒரு டீ கடையில நிறுத்தினோம். அந்த கடையில இருக்க டீயை பத்தி சொல்லணும்னா அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஏன் இந்த டீக்கு இவ்வளவு ஹைப் கொடுத்தேன்னா, ஏன்னா இந்த டீல தண்ணியில பால் கொஞ்சம் கம்மியா இருந்தது, மத்தபடி எல்லாமே ஓகேவா இருந்தது. இதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு பார்ட் 3ல பார்க்கலாம். இங்க எல்லாருக்குமே முதல் ஸ்டாப்பிங் பத்தாதுன்னு செகண்ட் ஸ்டாப்பிங் ஒன்ன போட்டு 8 ஷூக்கு பாலிஷ் போட்டா தான் ஒரு பன்னு சொல்லி ஒரு பண்ணை வாங்கி நாங்க 8 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த பண்ணை நம்ம என்னதான் சொன்னாலுமே காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்ததுனால அந்த பண்ணை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கிருந்து பண்ணை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஸ்டாப்பிங்க்கு நாங்க ஏதோ காட்டுக்குள்ள நிறுத்திருந்தோம். அந்த இடத்துல நிறுத்தி போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங்கே தொடங்கின ரைட்னால எங்களுக்கு போற வழி ஃபுல்லா செம வைபா இருந்தது. அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி இல்லாம அந்த மலைக்கு மேல ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே இருந்தது. அங்க கேட்டே இன்னும் ஓபன் பண்ணலையா. அங்க நின்ன ஒரு அக்கா தான் சொன்னாங்க இன்னொரு 5 நிமிஷத்துல கேட் ஓபன் பண்ணிடுவாங்கன்னு. அதுக்கப்புறம் மேல போய் நாங்க என்னெல்லாம் பண்ணோங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த அக்கா சொன்னது மாதிரி 5 நிமிஷத்துல கேட் ஓபன் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு போகும்போது செம சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் இருந்தது. எல்லா வியூவையும் அப்படி பார்த்து பொறுமையா போயிட்டு இருந்தோம். இப்படி வியூ எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது தான் எங்க கூட ஒரு ரைடர் ஜாயின் பண்ணாரு. அவர் வந்து நேபாளில இருந்து இங்க வர வந்திருக்காராம். நாங்க பொறுமையா பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆனா அவர் ரொம்ப ஸ்பீடா போயிட்டாரு. அண்ட் ஃபைனலாக நாங்கள் பொன்முடி ரீச் பண்ணிட்டோம். பொன்முடியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் எங்களுக்கு ரொம்ப பேட் லக். என்ன பேட் லக்னா, நாங்கள் அங்கே போன டைமில் நல்லா வெயில். என்னதான் உச்சி வெயில் கொளுத்திட்டு இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்காம நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து நடக்க தொடங்கிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட் இருந்தது. அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. இது இன்னும் முடியல, இதுதான் ஆரம்பம். இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பொன்முடி மலைக்கு மேல இருந்து கீழே கிளம்பிட்டோம். கீழே எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். மேல ஆல்ரெடி மலைக்கு மேல நடந்த செம டயர்டு, அதனால ஒரு ஸ்டாப்பிங்க போட்டு எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தோம். அப்படி எப்படின்னு எப்படி இல்லாம மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்க டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 40 rupees அண்ட் பைக்குக்கு பாத்தீங்கன்னா 20 rupees ஆச்சு. அதுக்கப்புறம் பைக்கை பார்க் பண்ணிட்டு நடக்க தொடங்கணும். நடந்துகிட்டே இருந்தோம். ஆக்சுவலா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 1.5 hours நடந்துட்டே இருந்தோம். காலையில குடிச்ச அந்த சுடு தண்ணியையும் அந்த பிரெட்டையும் சாப்பிட்டுட்டு நாங்க எவ்வளவு தூரம் நடந்திருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க நடந்து போறதா அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கலான்னு தான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இங்க குளிக்க முடியாதுன்னு. அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? சரி, ஓகே, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி நாங்களும் தண்ணிக்குள்ள காலை வச்சு அந்த சைடு போயிட்டோம். அப்பாலிக்கு அந்த சைடு போய் வாட்டர் ஃபால்ஸையும் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஹாயும் கட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். கதை தொடங்கின இடத்துக்கே வந்துட்டோம். இங்க இருந்தா 2 கிலோமீட்டர் தள்ளி வாட்டர் ஃபால்ஸை பார்க்க போனோம். திருப்பி நாங்க வந்த இடத்துலயே வந்து குளிக்க போறோம். இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு பாக்காதீங்க, 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா கூட்டம் கம்மியாயிரும். இன்னைக்கு ஃபுல்லா சுத்தின டயர்ட் அந்த தண்ணியில இறங்கினப்போ கரைஞ்சு போயிடுச்சு. அப்புறமா நாங்க பைக் எடுத்துட்டு இரானிக்கு வண்டியை விட்டுட்டோம். பொன்முடிக்கு வர முக்காவாசி பேரும் இரானிக்கு போவாங்க போல, எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க இரானிக்கு போனா பெஸ்ட் ஆப்ஷனே மந்தி தான். அதனால நாங்களும் மந்தியை ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு கிளம்பிட்டேன். லூலு மால் உள்ள போனப்போ அன்எக்ஸ்பெக்டடா சர்ஜன் விளாக்ஸை பார்த்தேன். அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டேன்.